கார்த்தி வந்து ரம்யா கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கேருந்து வந்து கிளம்பி போகிறாங்க. போகிறப்போ வந்து நீ என்றைக்கா இருந்தாலும் என் முன்னாடி வந்து நிற்ப, அன்றைக்கி ஒரு நாள் வந்து உனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க காரை எடுத்துகிட்டு. நான் எதுக்கு போக போகிறேன், தேவையில்லாமல் இவளை விடு, எதுவாக இருந்தாலும் கார்த்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரம்யா வந்து செம கோவத்தில் வந்து ஆஃபீஸில் போய் உட்காடுறாங்க. என்னை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கார்த்தி வந்து உள்ளே வந்து அந்த கம்பெனி ரம்யாவோட கம்பெனிக்கு உள்ளே வராப்பில். வந்தோடனே செக்யூரிட்டி கிட்ட வந்து இந்த மாதிரி வேலை விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மேனேஜரை பாருங்கள் அப்படின்னோடனே மேனேஜரை போய் கார்த்தி வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு சரிங்க சார் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போகலான்ட்டு பார்க்குறாங்க. கரெக்டாக வந்து கார்த்திக் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தோடனே வந்து தூக்கி வாரி போடுது நம்ம கார்த்திக்கு. ரம்யா கம்பெனிக்கு தான் வந்து வேலைக்கு வந்திருக்கணும். இவ கம்பெனிக்கு வந்தோடனே நம்ம மாட்டினோமே, ஐயோ இங்கேருந்து பேசாமல் ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை மூடிடுறாங்க. மூடுறதுக்கு இப்போ வந்துட்டு என்ன சார் போகிறீங்க, இருங்க உங்கள் மேடம் கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே, சரி இப்போது எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமான்னு கார்த்தி மன தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போய் நிற்கிறாங்க. போய் நின்னோன்னு வந்தால் ஐயோ ரொம்ப கம்பீரமாக வேறு திட்டுவாளே, என்ன பண்ணுறது, இதெல்லாம் வாங்கணுமா, சரி விடு சவால் விட்டுருக்கோம் நம்ம அண்ணங்கிட்ட, எப்படியும் ஜெயிச்சு ஆகணும்னா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. திரும்பினோன்னு வந்து கார்த்தி வணக்கம் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ ஆமாம் யாரை கேட்டு நீ வந்து என் ரூமுக்குள்ளே வந்து அப்படின்னோடனே, மேனேஜர் இங்கே உள்ளவா அப்படின்னோடனே, இல்லை அவங்க ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது வந்து கார்த்தி இவர் தான். ஓ ஒன்றைத்தான் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி விட்டானா, சரி விடு, ஏற்கனவே சொல்லியிருக்கான் சரி போனால் போகுது, உனக்கு வேலை தரேன், என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டிருக்கான் அதனால் நான் உனக்கு வேலை தரேன், மற்றபடி வந்து ஒழுங்காக வேலை பார்க்கணும், அப்படி வேலை பார்க்கலன்னு வச்சுக்கோங்க வெளியில் என்கிட்ட பேசுன மாதிரி இங்கே பேசுகிற வேலை வச்சுக்கக்கூடாது சொல்லிட்டேன். சொன்னேன்னா அடுத்த நிமிஷமே வேலையை விட்டு தூக்கிடுவேன். அப்படிலாம் நடக்காது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்போ கூட வந்து நியாயமாக என்ன நடக்கணுமோ அதைத்தான் நான் சொன்னேன், மற்றபடி இங்கே பாரு முதல்ல ஸ்டாப், என்கிட்ட தேவையில்லாமல் முதல்ல பேசுகிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, மேனேஜர் இவருக்கு போய் வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள், நான் அப்புறம் வந்து செக் பண்ணிக்கிறேன், அவர் வேலைக்கு இல்லை தேர்வு வர மாட்டாராங்கிறத செக் பண்ணிட்டு எனக்கு ஒரு 1 ஹவரில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே 1 ஹவருக்குள்ளேயே வேலையை விட்டு தூக்கிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதோட கார்த்தி சமாளிக்கிறா.